தடவை பார்ப்போம் இந்த இடத்தெல்லாம். ஏன்னா வளமாகவும் செழுமையாகவும் இருக்கும், இன்னும் நல்ல வரவேற்பு இருக்கும். பக்தர்கள் தங்குறதுக்கு சிறந்த வசதிகள் இருக்குது. இந்த லைனில் போகிறவங்களை விட அந்த லைனில் போகிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் அதிகம். அங்கே 75% போவாங்க, இங்கே 25% தான் இந்த ரோட்டில் மெயின் ரோட்டில் போயிட்டுருக்காங்க. உண்மையான பக்திங்கிறது, உண்மையான சந்தோஷம், உண்மையாக கண்டு கிடைக்கிறதுங்கிறது அந்த ரூட்டு தான். இங்கே 2 கிலோமீட்டர் இருக்கிற நர்மதா நதியில் ராஜ்பிரியா பொய்ச்சா, ஞாபகம் வச்சுக்கோங்க, பொய்ச்சான்னு அடிங்க, அங்கே சொர்க்கமே இருக்குது. எல்லாம் பணக்காரங்க, நல்ல மனம் கொண்டவங்க, அப்படியே தாங்குவாங்க. அப்படியே வெள்ளை சட்டையை பார்த்தாக்கா வயல்வெளி வழியாக போகணும். அப்படியே பூந்து கிராமம் வழியாக பூந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நமக்கு அந்த இது கிடைக்கல. எனக்கு சீக்கிரம் முடிக்கணும், 3 மாதத்தில் முடிக்கணும், வேலை இருக்குது. அதனால் இந்த ரூட் எடுத்துருங்க. அடுத்து நம்ம அங்கலேஷ்வர், அதுக்கப்புறம் 15 கிலோமீட்டரில் அரேபியன் சி வந்துடும். போட்டு பிடிச்சி நம்ம வடகரைக்கு போயிடலாம். நர்மதாய் வடகரைக்கிலேருந்து தொடங்கி அமர்கண்டக் தொடங்குற இடம், நர்மதை அன்னை தொடங்குற இடத்துக்கு நம்ம போகலாம். அது பெரிய டாஸ்க்கு, ஆக முக்கியமான டாஸ்க். இது வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். இது வரைக்கும் 450, 420, 480 கிலோமீட்டர் வந்திருப்போம் தோராயமாக. இப்போ மணி சொல்ல மறந்துட்டேன், மணி 3:45. 6ஆம் தேதி டிசம்பரு, மணி காத்தால 3:45 ஆகுது. இந்த கிராமத்து பேர் காம் குவா, குபேர் குவா அப்படின்னு இருக்கு. இங்கே வர சொன்னாங்க, தங்கினோம். இது ஒரு கோயில், சிவன் கோயில். ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, பேரானந்தமாக இருக்குது. இது ஒரு புதிய அனுபவம், இந்த நியூ எக்ஸ்பீரியன்ஸு. வாங்க, என் கூட சேர்ந்து பயணிங்க. 17ஆம் நாளை நாம் இனிதே தொடங்குவோம். நர்மதை வாழ்க, காவேரி தாயே வாழ்க, நீர் வாழ்க, நீரே வாழ்க. क्या चाहिए? चलेगा? यस चलेगा, बस मेरा गुरु अच्छा है, मेरे को ब्लेस किया, इतना बड़ा कमेंट में काम करता है। पत्रकार राइटर मेरा गुरु आशीर्वाद है। कौन सा पेपर निकलता है? काल निर्णय। हाँ, संवाददात। मैं अभी तक किसी का घर में नहीं गया, ये मेरा मम्मी लेके आया। आपने बुलाया, आओ आपका ये रखो करके। रोज 6 बजे निकलता है, रोज 25 किलोमीटर और 3 दिन में समुद्र तट, उत्तर तट। रोज उनका साथ बुझा, आज मेरा घर के। ये आप क्या आदमी हैं? 6 आदमी। लड़ी है, लेडीज ने तो 2 लड़ी है ना।
वो दूसरा मर्क माल में आज भैया अच्छा इधर देगा मेरा घर आ जाइए रामेश्वरम निश्चित मेरा घर बड़ा घर सेम रामेश्वरम में रहते हो? रामेश्वरम का 200 किलोमीटर मेरा घर आने के बाद है रामेश्वरम आता है कमाते तो नीचे ले गया नीचे बयान कर तो ही रहा यार मैं भी क्या प्रार्थना करूं मेरे मम्मी को दिखाएगा घर पे ऑफिस का उल्टा को शुक्लाम वरदं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं शांति और मैं हरि पूजन
ஓவர் கம்ப்ளீட். Aku mata per हम तुम्हाला आरी पडे नर्मदा परिक्रमा करायची. चले 5:40 टाइम 5:40 हाँ. இன்னைக்கு டேட் 6 டிசம்பர். நம்மளுடைய பயணம் ஆரம்பிச்சிடுச்சு. மணி காத்தால 6:15. கிராமம் கம்குவாலிருந்து அங்கிலேஸ்வரம் நோக்கி. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, என்ன மாநிலம்யா, என்ன மாநிலம் இது தெரியுதா? அங்கே கேனல்லேருந்து தண்ணி வந்து கொட்டுதுங்க இந்த கிணறுல. மணி 6:30 தான் ஆகுது, இன்னும் விடியல. இது கிழக்கு. தண்ணிக்கு பஞ்சமே இல்லை. அது சொல்ல வரேன். அப்படியே அந்த கர்ஜனுங்கிற அணையிலிருந்து விவசாயத்துக்கு தண்ணியை திறந்து விட்றாங்க. செழிச்சு வளருது பூமி. நல்ல நிர்வாகம், நல்ல நிர்வாகம். நம்ம தமிழ்நாடு சூப்பர் தான் விவசாயத்தில். அதெல்லாம் விட்டு கொடுத்துக்க மாட்டேன். நானும் ஆராய்ச்சி பார்த்துருக்கேன். நான் சினிமா கதை படிக்கிறேன்னா இல்லை வேறாவது வெட்டி சூது வீது விளையாடுறேன்னா சொல்லுங்கள். என்னுடைய கவனம் பூரா உலகத்தை பார்க்கறது தானே, எழுதுறது தானே. ஸோ இதை பற்றி நல்லா தெரியும். தமிழகம், ஆந்திரா, கர்நாடகாலாம் விவசாயத்தை ரொம்ப டாப்பு. அதே போல் மத்திய பிரதேசம் என் கண் கூட பார்த்துருக்கேன். நல்லா இருந்துகிட்ருக்குது. ஒடிசா நல்லாயிருக்கும் விவசாயத்தில். ஒட்டு மொத்தமாக ஒரு 20 வருஷமாக, உண்மையை சொல்லணும்னாக்கா ஒரு 20 வருஷமாக தான் இப்படி ஒரு அபரீத வளர்ச்சி. சாலையாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த இந்தியாவிலையும். அது மன்மோகன் சிங் ஆட்சியாக இருக்கட்டும், மோடிஜி ஆட்சியாக இருக்கட்டும், அதான் சொல்ல ஒரு 20 வருஷமாக தான். 2000 தான் ஒரு டாப் கேரில் இந்தியா போயிட்டுருக்கு. ஓகே, நர்மதை போற்றி, காவேரி தாயை போற்றி. வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி டே 17th, டேட்டு 6th டிசம்பர் 2024. காலம்பர மணி 7:17 ஆகுது. 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே சூரியன் உதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தினைக்கு நம்ம சூரிய உதயத்தை நம்ம கண்டு கழிச்சிட்டு வரோம். நான் பிறந்த ஊர், எனக்கு கல்வியை கொடுத்த ஊர், எனக்கு பண்பை கொடுத்த ஊரில் 6:25க்கு சூரியன் தெரிய ஆரம்பிச்சிருக்கோம்.
மேற்கில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான்லாம் 7:15 தான் சூரியன் தெரிய ஆரம்பிக்கும். அந்த வகையில் எனக்கு இப்போ தான் எனக்கு சூரியன் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப இதெல்லாம் எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா எங்கள் இதெல்லாம் ஒரு இயற்கையை நம்ம ரசிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. கடவுளுங்கிறது ஒரு சிலையை வச்சு அதை துதிக்கிறது டாம்டும் கிடையாது. உலகத்தை எல்லாத்தையும் ரசிக்கிறது தான். சரவண ஒரே பக்தியாக அப்படிலாம் கிடையாது, நெவர், ஒருபோதும் கிடையாது. ஆமாம் வச்சுக்கோங்க, உலகத்தை நான் கவனிச்சுட்டு வரேன், அவ்வளோதான். அதில் ஒரு இன்பம் இருக்குது. என்னத்தை கவனிக்கிறேன், அப்படி கவனிக்கிற வகையில் காத்தால் இந்த சூரியன் உதயத்தை பார்க்குறது எனக்கு ஒரு ஆனந்தமாக, உங்களுக்கும் ஆனந்தமாக தான் இருக்கும், எல்லாருக்கும் ஆனந்தமாக தான் இருக்கும். நான் தொடர்ந்து சூரியன் உதயத்தையும் மறையிறதையும் நான் பார்ப்பேன். இன்றைக்கி சஷ்டின்னு நினைக்கிறேன், 6ஆம் தேதி, அதையும் ஞாபகம் வச்சு நிலா எப்படிங்கிற போக்கையும் நான் கவனிப்பேன். ஓகே, அழகாக நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நைட்டு காம்ஹுவாங்கிற ஊரில் தங்கினோம். புறப்பட்டு இது வரைக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் வந்திருப்போம். 3 கிலோமீட்டர் வந்திருப்போம். தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். தனியாக தான், அலோன் தான். நல்லா இருக்குது. இந்த புனித நர்மதை நதியின் வலம் வருதலில் 17ஆம் நாள் இன்று நர்மதை நதி இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான் ஓடிட்டுருக்கா. அந்த பகுதியெலாம் ரொம்ப வளமாக இருக்கும், ரொம்ப செழுமையாக இருக்கும். மக்கள் நல்லா நேற்று எப்படி நான் வரவேற்பு கொடுத்தோம் அதோட சிறந்த வரவேற்பு அந்த பகுதியில் கொடுப்பாங்க. அது கிராமத்து வழியாக போயிட்டுருக்கணும், வயல் வெளியில் போயிட்டுருக்கணும். எனக்கு அதுதான் பிடிக்கும். நம்ம சீக்கிரம் போகணுங்கிறதால நம்ம ரோடை நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம். அது எனக்கு வருத்தம் தான். இன்னொரு தடவை எப்போயாவது நம்ம அந்த காப்போம். பர்டிகுலராக இந்த நர்மதா டிஸ்ட்ரிக்டில் 1, 2, 3 நர்மதா, பரூச், அங்கலேஷ்வர் அந்த 3 டெல்டா மாவட்டங்களும் அவ்வளோ அருமையாக இருக்கும். மக்களுடைய உபசரிப்பு நல்லாயிருக்கும், பண்பாடு, ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பல் அவ்வளோ அருமையாக இருக்கும். சூரியன் மேலே வந்துக்கிட்டே இருக்குது. நர்மதைங்கிறது இங்கே ஓடிட்டுருக்குது. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த இடம்லாம் ரொம்ப செழுமையாக இருக்குங்க. அது திருப்பி சொல்கிறேன், பாருங்கள் இந்த இடமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லா இடமும் செழுமையாக இருக்குது. பர்டிகுலராக அந்த இடம் அவங்க நர்மதைக்கு ஓடுற இன்னும் செழுமையாக இருக்கும். திருப்பி சொல்கிறேன், எனக்கு சலிப்பு இல்லாமல், சலிப்பாக தானே பரவாயில்ல, அவ்வளோ நல்லா இருக்குது அந்த இடம். வாங்க புனித பயணத்தை தொடருவோம். இது எனக்கு ஒரு புதிய அனுபவம், த நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நர்மதை போற்றி, காவேரி தாயை போற்றி, நீர் வாழ்க நீரே வாழ்க. நமக்கு உணவுக்கு ஆதாரமான நீர் எவ்வளோ இன்றியமையாதது, அதை நாம் போற்றுகிறோம். நீரின்றி அமையாத உலகு, வள்ளுவனின் வாக்கு. நர்மதை போற்றி, காவேரி தாயே போற்றி. அங்கே பாருங்கள், செஞ்சுரி என்கா லிமிட்டட்னு போட்டிருக்கு பாருங்கள். இது ஆதித்ய பிர்லாவோட குரூப்பு. ரொம்ப ஃபைனாக இருக்கும் அவங்களுடைய ஃபேப்ரிகேஷன்லாம். இது அப்படியே பஞ்சு வரிசையாக நிற்கிது லாரிங்க. எல்லா பஞ்சையும் கலெக்ட் பண்ணி உள்ள கொண்டு போய் அழகான நூலாக கோர்த்து ரொம்ப ஃபாரின் போகக்கூடிய தரமான நம்பர் 1 காட்டன். ஆதித்ய பிர்லா தி பெஸ்ட்டு. அரவிந்த்னு இன்னொரு பேர் இருக்குது அவங்களுக்கு. ரொம்ப அருமையாக இருக்கும். ஆமாம், பணக்காரங்க போடக்கூடிய காட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்மளாம் சாதாரண ஆள். ஸோ அந்த மில்லு இது. சோம்பேறி கோழி 8 மணிக்கு இன்னமும் தூங்கிட்டு இருக்கு. நல்லா ஜம்முன்னு நல்லா பெருத்து இருக்குது. நல்லா தீனி தின்னுபிட்டு உடம்ப தூக்க முடியாமல் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கு சேவல். நர்மதை நதி இங்கே தான் ஓடிட்டு இருக்குது. நம்மளோட நோக்கம் இது தான். நம்ம கவனம் பூரா அங்கே தான். நம்ம தினைக்கும் நினைக்கிறோம், ஒவ்வொரு கணமும் நம்ம நினைக்கிறோம். யாரும் இப்படி போகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் மக்கள்லாம் இப்படி போங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. நல்ல பாதை அமைச்சு கொடுத்துருச்சு.
பார்க்கலாம். கிட்டக்க போன பிறகு நம்ம அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிட்டும். நர்மதே ஹர், நர்மதே வாழ்க, காவேரி தாயே வாழ்க. ஓ நர்மதே ஹர். போகிற வழியில் மடக்கி எட்டே முக்காலுக்கு ஒரு டீ. நன்மதியை பார்க்க முடியலைங்கிற வருத்தம் தான். என் அன்னையை, என் காதலியை நான் நேசிக்கும் அம்மாவை காதலிக்கிறான். லவ், அஃபெக்ஷன், பாசம் மக்கள் தான் ஓடிட்டு இருக்கான். ஏன்னா நீர் தான் ஆதாரம். இந்த நீர் வர்றதுனால இந்த இடம் செழிக்குது, ஒழிக்குது. அதனால் இவங்க நல்லா அறிவு உள்ளவங்க வழங்குறாங்க. நம்ம ஐயன் சொல்லிட்டு போயிட்டான் வள்ளுவர், நீரின்றி அமைய வளர்ந்து. அதனால ஒரு ஆசை, அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. இது அந்த நர்மதையின் பொருட்டு தானே இவ்வளோ பெரிய நடைப்பயணம் இப்படிலாம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுது. மக்காட்ட பேன்னு உட்காந்துருந்தாங்க, சினிமா டிவி பார்த்துட்டு யூடியூப் பார்த்துட்டு மஜா இல்லை. எனக்கு என்ன 3 வேலை பணம், சும்மா இருக்க நேரத்தை இப்படி வரும், எழுத போகிறேன் புக்கு, ஒரு அனுபவம், நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இந்த மக்கள் இப்படி போட்டுறக்கூடாது. நேற்றுக்கு நமக்கு கையை பிடிச்சி இழுத்து ஒரு வீட்டில் நல்ல, அதுக்கப்புறம் கிளம்புற பாராட்டுறாங்க. இந்த உடைக்கு மரியாதை. ராஜ்பீப்லேருந்து ராஜ்பீரிடா ஒரு பெரிய ஊர் வரும், அங்கே போயிட்டுருக்கோம். இது வந்து சின்ன ஊர், உம்மலான்ட்டு. குஜராத்திக்காரங்க பேர். அவங்க தங்கியிருக்கோம். டீ குடித்தாங்க, டீ குடிச்சிட்ருக்கோம். ஷோ போயிட்டுருக்குது. எல்லாம் சுகமாக இருக்குது, நலமாக இருக்குது. உங்கள் ஆசையோடு.
தயவு கூர்ந்து மஸ்த் மதராசி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ எல்லாருக்கும் தெரியும், முன்னணியில் வரும், அப்டேட்டாக இருக்கும், எல்லாருக்கும் காமிக்கும். இது ஒரு இந்த நாகரிகத்தை நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிறோம். நம்ம கற்றுக்கலாம் வேணாம். நம்ம தமிழ் நாகரிகம் உச்சம், அது அப்புறமேட்டு சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறேன். உண்மையிலேயே நம்மளை போல வராது அடித்து சொல்கிறேன், நிறுவுறேன். இது சொல்லணும்னா அதுக்கு அப்போ நம்ம ஒன்று சொல்கிறோம்னாக்கா அது சரியான ஆதாரத்தை வைக்கணும் இல்லையா, எடுத்துக்காட்ட வைக்கணும் இல்லையா, அதை கடைசியில் வச்சுக்குவோம். இப்போயே சொல்லிட்டா நம்ம வீட்டுக்கு போய் சேர முடியாது. அறிஞ்சுக்குவோம், கற்றுக்க வேணாம். இவங்களுடைய நாகரிகத்தை நம்ம ஓஹோ இப்படியும் இருக்குது அப்படின்ட்டு அதுக்காக தான் வந்தது. அப்படியே போயிட்டுருக்குது. நர்மதா அங்கே தான் போயிட்டுருக்கா. எனக்கு வருத்தம், ஒரு டபக்குன்னு பூந்து வந்துடுவேன். அதுதான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். மக்கள்லாம் நேராக போகிறாங்க, உள்ளுக்குள்ளே போகணும். அது ஒரு இதாக தான் கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் உள்ள போகும் போலக்கு. அதுக்கு சரியான நேரம் வருது பார்த்தீங்களா, 3 கிலோமீட்டர் அப்படி பாதையாக நான் எங்கே வருதுன்னு பார்த்துட்ருக்கேன். அது சீக்கிரம் போய்டலாம். 8 கிலோமீட்டர் வச்சிங்கன்னா உள்ள போய்ட்டு வருது கஷ்டம். சின்ன இடத்துல ஒரு பெண்டு வருது. பர்டிகுலராக இந்த இடத்துல தான் ஒரு அப்படியே பாம்பாட்டம் சொல்லுவாங்க, பாம்பாட்டம் வளைஞ்சு போகுது அந்த பெரிய ஆறு நர்மதை. பலமாக இருக்குது. அதை யூடியூப்பில் பார்த்தது, 4 வருஷம் ஸ்டடி பண்ண பார்த்தீங்களா, அப்போ பார்த்தது. அப்படி ஒரு வளம், செழுமை, பிச்சு தள்ளுது. அப்படியே நல்லா இருக்கும். சொல்லிட்டு அதெல்லாம் அழுத்து பேசி ஸோ நர்மதை அங்கே தான் ஓடுறோம். நம்ம பார்ப்போம். நர்மதை வாழ்க, காவேரி தாய் வாழ்க, நீரின்றி அமையாது உலகு, ஆகவே நீர் வாழ்க, நீரே வாழ்க. ராஜ்பரியாங்கிற ஊருங்க. வணக்கம். ராஜ்பரியாங்கிற ஊர். காத்தால சாப்பிட நான் பசிச்சு ஞாபகம் வச்சிட்டேன் இல்லையா. நான் கேட்டேன் ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்ட்டு. வாங்கிட்டு வந்து சாப்பிட வச்சு நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, டேஸ்ட் இருக்கா. No, Raj Party. Thank you. Hello. Towards Ankleshwar, ராஜ்பிரிதா இந்த இடத்துல இருக்கோம். ரைட் சைடு தெரியுது பார்த்தீங்களா. ஒரு காலத்தில் அங்கலேஸ்வரங்கிற இடத்துல இருந்து ட்ரெயின் விட்டு வசதிக்கு இருந்துச்சான் நம்ம சர்தார் சரோவர் டேம் வரைக்கும். இப்போ நின்று போச்சு அந்த சர்வீஸ். சின்னதாக இருக்குது மீட்டருக்கு. அந்த ட்ராக்கு தெரியுது. மணி இப்போ 11. Day 17, date 6 December. நேராக போனால் 10 கிலோமீட்டரில் அனுமார் கோயில் வருமா, ரோட்லேயே இருக்கான். அங்கே அநேகமாக மத்தியானத்துக்கு டேரா தங்கக்கூடிய இடமா இருக்கும். ஓகே. நர்மதை வாழ்க, காவேரி தாயே வாழ்க, நீர் வாழ்க, நீரே வாழ்க, நீரின்றி அமையாது உலகு.
மணி 2ஆகுதுங்க. வெயில் கொளுத்தி எடுக்குது. இப்போ போர்டை பார்த்தேன், அங்கலேஸ்வர் 25 கிலோமீட்டர் போட்டிருக்குது. ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அங்கலேஸ்வர் வந்துட்டாக்கா அந்த அரபிகள் வந்தாப்புல அர்த்தமாயிடும். அதாவது தென்கரை முடிவுக்கு வந்துடாப்புல ஆகிடும். ஆனால் நினச்சே பார்க்க முடியல இவ்வளோ சீக்கிரம் முடியுமான்ட்டு. சொல்ல முடியல, சொல்ல வார்த்தைகள் இல்லை. நான் அதாவது சொல்லி கண் பற்ற போது தான் எனக்கு இதாக இருக்குது, அச்சமாக இருக்குது. வாழ்க நர்மதை, வாழ்க காவேரி. மணி 2:10, வெயில் கொளுத்து எடுக்குது. அந்த சத்புரா ரேஞ்ச் சொன்னேன் இல்லைங்களா, சத்புரா மலைத்தொடர், அது காண பாருங்க, அதோடு முடிஞ்சிடுச்சு. நம்ம வலது பக்கம் நம்மளுடைய அன்னை தாய், நீரளிப்பவள், உணவளிப்பவள் நர்மதை ஓடுகிறாள். இன்னொரு 40 கிலோமீட்டரில் அவள் கடலில் போய் கலந்துருவா, அரபிக்கடலில். நாம் தென்கரையில் இருக்கோம். படகு பிடிச்சி படகுல அருமையாக சவாரி செஞ்சு எல்லோரும், நான் சொல்கிறேன் இல்லையா, எனக்கு முன்னால் அவ்வளோ பேர் போய்ட்டு எனக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான வந்துருக்காங்கன்ட்டு, அங்கே அப்படியே பேச்சாக விடுவாங்க. சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். அதான் நீங்கள் பார்க்கலாம். போட்டில் கடந்து போகிறது உல்லாசமாக இருக்கும். அப்புறம் வடகரை, இன்னைக்கு தேதி 6, 9ஆம் தேதியெலாம் அங்கே இருப்போன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எல்லாம் இந்த நீரை பொருட்டு தான். நம்ம ஐயன் ஒரே வாதம் சொல்லிட்டு போயிட்டார், நீரின்றி அமையாது உலகு. நம்ம உடலில் கூட 70% நீர் இருக்கு இல்லையா, அதனால தான் நீர் வாழ்க, நீரே வாழ்கன்ட்டு. டிராஃபிக் டிவர்ஷன் ஹெட். ஆக நம்ம வலது பக்கம் நர்மதை ஓடுது, இடது பக்கம் சத்புரா மலைத்தொடர் முடிஞ்சு சம பரப்பளவாயிடும். இங்கிருந்து கீழே ஒரு 80-90 கிலோமீட்டர் சூரத்து, இங்கிருந்து வலதுபுறம் வடக்க 20 கிலோமீட்டரில் பரூச், கேள்விப்பட்டிருக்கலாம் பரூச். அது எப்படி இருக்குது பாருங்கள், சாலையெல்லாம் விரிவாக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆனந்தமாக இருக்குது தனியாக போகிறது. அப்படியே உங்களுடைய ஆதரவு அவசியம் வேணும். அவசியம் மஸ்த் மதராசி யூடியூப் சேனலை, இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கி விடுங்க. அப்போ எல்லாம் வரும். நன்றி. எத்தனை வாக்குப்பூரா பாருங்கள். நம்ம அன்றைக்கி ஒரு தடவை மாதாசில் இறங்கி வந்து கடைசி ஒரு 5:30 மணிக்கு நம்ம தங்கினோம் பார்த்தீங்களா, அது ஒரு வாக்குப்பூரா, இது ஒரு வாக்குப்பூரா. இடையில ஒரு டி வாக்குப்பூரான்னு வந்துச்சு. ஒரு கோயில் இருக்குது. ரோடு ரஃப்பாக இருக்குங்க. மணி 3ஆகுது. பொறுத்துக்கோங்க, கேமராவெலாம் பொறுத்துக்கோங்க. அப்படியே மொட்டை வெயிலில் நடந்துகிட்ருக்கேன். ஆனால் ஆனந்தமாக இருக்குது. நர்மதே ஹர், நர்மதே வாழ்க. எனக்கு பின்னாலே தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் நர்மதை ஓடிட்டுருக்கா 2 கிலோமீட்டர்.
நம்ம சாலையில் நடந்துகிட்ருக்கோம். இது என்ன கோயில்னு பார்க்கலாம். சாலிடாக இருக்குங்க. பிள்ளையார் அங்கே ஒரு குன்று தெரியுது பாருங்க. சும்மா ஒரு புள்ளி. சத்புரா மலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு சின்ன ஒரு புள்ளி அப்படியே விட்டுட்டு போகுது. அப்படியே நான் இங்கே ஒரு பெரிய மலை இருக்குன்னு புள்ளியா சொல்லி போடுறதுக்கு முன்னாடி காமிச்சிட்டு போகிறாரு. அப்பா வருத்தெடுத்து எல்லா மலைகளும் அப்படி தாங்க. திருமூர்த்தி சிலையா. ஓகே, ஓம் நமச்சிவாய. மணி 3 சரியா. அங்கிலேஸ்வர் நோக்கி நம் கால்கள் நடைபெறுகின்றன. மறுபுறத்தில் நர்மதே தேவி, தனக்கே உரிய பொறுமையோடு ஓடி கடலில் கலந்து கொண்டிருக்கிறாள். இன்னும் ஒரு 30-35 கிலோமீட்டரில் அவளை நாம் அடைந்து விடலாம். அங்கே ஒரு கோயில் தெரியுது, என்னன்னு தெரியல. எதிர் வேலை இருக்கிறதா தெரியல உங்களுக்கு. ரோடெல்லாம் ரஃப்பாக இருக்குது. மணி 3:45. ஓகே, அக்ரா ஹை. மணி 5:30ங்க. இன்னும் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல சேரல, நடந்துக்கிட்டு தான் இருக்கோம். கரும்பு போட்டிருக்காங்க. மணி 5:35. சூரியன் மிக அற்புதமாக அழகாக மறைஞ்சிட்ருக்கு.